அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிக வலுவாக ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, நேராகும் குருவின் அமைப்பால் நேர்த்தியான வாழ்க்கையும் அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு அமைப்பாகவும் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் மிக வலுவாக வலம் வரக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அதரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுகிறாருங்க. 5ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதோடு மட்டுமல்லாது ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும் அற்புதமான வேளையாக உறுதியாகவே இந்த தருணம் அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளை 5இல் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் நிச்சயம் குரு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். தவறவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள். பொதுவாக நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறும் தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உருவாக்கி கொடுக்க போகிறது. குறிப்பாக ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய வக்ர நிவர்த்தியானது பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய புதனின் ஆட்சி வீட்டில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறும் இந்த தருணம் என்பது உறுதியாகவே பல நெருக்கடிகளை விலக்கி நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் முழு சுபகிரகமான குரு பகவான் வலுவிழந்து வக்ரகதியில் வலம் வருவது என்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்காது. ஏனென்றால் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும் குரு பகவான் ஒருவர் தான் அபரிவிதமான மாற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் குருவின் அமைப்பு சாதகமற்ற சூழலாக இருந்தாலும் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அந்த வகையில் தற்போது குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு நேராகும் நேரமாக அமைந்திருக்கக்கூடிய வேளையில் இனி அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது குரு பகவானினுடைய பார்வை பதியும் போது பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்வில் இருந்து விலக்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ஒரு சிறு கதை ஒன்றை பார்க்கலாம். சந்திரன், சூரியன், சனி, குரு என அனைத்து கிரகங்களுக்கும் இடையே யார் பெரியவர்கள் என்ற போட்டியானது நடைபெறுகிறது. அப்போது சந்திரன் பௌர்ணமி தினத்தில் குருவிற்கு இணையான பலனை கொடுப்பேன், அமாவாசை தினத்தில் சனிக்கு இணையான பலனை கொடுப்பேன், அதனால் நவ கிரகங்களின் ஆற்றல் எனக்குள் இருக்கிறது என்று சந்திரன் சொல்ல மற்ற கிரகங்கள் சந்திரனுடன் தேவையற்ற வாக்குவாதத்தை மேற்கொள்ள வேண்டாம் என்று அமைதியாக சென்று விடுகின்றன. ஆனால் குரு பகவான் அப்படி என்ன உனக்கு திறமை இருக்கிறது என்று கேட்க அதற்கு சந்திரன் சொல்கிறார், ஒருவர் ஜனனித்ததிலிருந்து மரணம் வரைக்கும் என்னென்ன மாற்றங்களை சந்திக்க போவார், மரணம் எப்படி நிகழும் என்பது உட்பட அனைத்தையும் என்னால் துல்லியமாக கணக்கிட முடியும் என்று சந்திரன் சொல்ல உடனே குரு ஒரு ஜாதகம் ஒன்றை எடுத்து கொடுக்கிறாருங்க. அதை பார்த்த சந்திரன் இந்த தேதியில் இந்த குழந்தையானது பிறக்கும், பிறந்த ஒரு வருடத்திற்குள் அதனுடைய ஆயுள் காலம் முடிந்துவிடும். ஏனென்றால் அந்த குழந்தைக்கு சர்ப்ப தோஷமானது இருக்கிறது. சர்ப்பமானது தீண்டி ஒரு வயதை நிறைவடைவதற்கு முன்னதாகவே அந்த குழந்தை தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கும் போது இறந்துவிடும் என்பதை சந்திரன் கணக்கிட்டு குருவிடம் சொல்ல குருவும் சரி என்று அந்த ஜாதகத்தை வாங்கி விடுகிறார். அதற்கு பிறகு அந்த குழந்தையானது பிறக்கிறது. பிறந்து சரியாக ஒரு வருடம் நிவர்த்தி அடைவதற்கு இன்னும் சில மணி நேரங்கள் இருக்கக்கூடிய வேளையில் சந்திரன் வந்து குருவை
நான் கணித்த ஜாதகம் சரியாக இருக்கிறதா துல்லியமாக இருக்கிறதா என்பதை பார்க்கலாம் வா என்று சொல்லி குருவை கூப்பிட குரு வர மறுத்து விடுகிறார். ஏனென்றால் இந்த குழந்தை இறக்க போகிறது என்று சொல்கிறாய், அதனால் நான் வரவில்லை, நீனே சென்று என்ன நடக்கிறது என்று பார்த்து என்னிடம் சொல் என்று சொல்லிவிடுகிறார். ஆனால் சந்திரன் குருவை விடாமல் அடம் பிடித்து நான் சொல்லியதை மற்ற கிரகங்கள் அனைத்தும் ஏற்றுக்கொண்டன, ஆனால் நீ ஒருவர் மட்டும்தான் அதற்கு எதிராக ஜாதகத்தை கொடுத்து சோதனை செய்தாய், அதனால் நீ என்னுடன் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்று குருவை விடாபடியாக அடம் பிடித்து சந்திரன் அந்த இடத்திற்கு கூட்டி செல்கிறாருங்க. அங்கு சென்று பார்க்கும் போது ஒரு குழந்தையானது தொட்டிலில் தூங்கி கொண்டிருக்கிறது. அப்போது அந்த குழந்தைக்கு சர்ப்பதோஷம் இருக்கக்கூடிய வேளையில் ஒரு பாம்பு அந்த வீட்டின் மாடியில் இருந்து ஜன்னல் வழியாக அந்த குழந்தை தூங்கி கொண்டிருக்கும் அந்த தொட்டிலின் மேல் வருகிறது. காத்து அடிக்க அந்த பாம்பு தொட்டிலின் மேல் அங்கும் இங்கும் ஆடுகிறது. அப்போது குழந்தை விழித்து கொண்டு ஏதோ பொம்மை ஒன்று ஆடுகிறது என்று நினைத்து மிகுந்த சந்தோஷத்தில் சிரிக்கிறது. அதை பார்த்த சந்திரன் இன்னும் சில மணி நேரங்களில் மரணிக்கக்கூடிய இந்த குழந்தை எவ்வளவு அழகாய் சிரிக்கிறது என்று பார் என்று குருவை பார்க்க சொல்கிறார். பார்க்க சொன்னவுடன் குருவும் அந்த குழந்தையை பார்க்கிறார். ஆம், மிகவும் அருமையாக இருக்கிறது என்று குரு சொல்ல அதற்கு சந்திரன் இன்னும் சில மணி நேரங்களில் இன்னும் சில வினாடிகளிலேயே அந்த குழந்தை இறக்க போகிறது என்று சந்திரன் சொல்லும் போது அப்போது பலத்த காற்று ஒன்று அடிக்கிறது. அந்த காற்றானது அந்த ஊசலாடி கொண்டிருந்த பாம்பை ஜன்னல் வழியாக வெளியே தள்ளி விடுகிறது. அந்த பாம்பானது அங்கிருந்து சென்று விடுகிறது. அப்போது சந்திரனுக்கு பேரதிர்ச்சி. ஏனென்றால் இந்த குழந்தை இறந்துவிடும். இந்த குழந்தை இறப்பது மட்டுமல்ல, இதை தீண்டிய இந்த பாம்பும் மனிதர்களால் அடிபட்டு இறக்க வேண்டும். அப்படி இருக்க இரண்டும் எப்படி உயிர் பிழைத்தது என்று தெரியவில்லை என்று மன குழப்பத்துடன் குருவை நோக்கி இது எப்படி நடைபெற்றது, அந்த ஜாதகத்தை மீண்டும் கொடுங்கள் என்று ஜாதகத்தை திரும்ப பார்க்க அதில் அனைத்து விஷயங்களும் சரியாக தான் இருக்கிறது. இந்நேரம் அந்த குழந்தை இறந்து விட்டிருக்கணுமே, எப்படி இது பிழைத்தது? இந்த குழந்தையின் ஜாதகத்தில் குரு பார்வை கூட இல்லை, எப்படி இது பிழைத்தது என்று எனக்கு புரியவே இல்லை என்று குருவிடம் சந்திரன் கேட்க அப்போது குரு கேட்கிறார், என்ன இல்லை என்று சொன்னாய் என்று கேட்க குருவின் பார்வை கூட இல்லை என்று சொன்னேன். ஆனால் பிறந்த ஜாதகத்தில் குருவின் பார்வை உண்மையில் இல்லைதான். ஆனால் நீதான் அடம் பிடித்து என்னை கூட்டிக் கொண்டு வந்து இந்த இடத்திலிருந்து பார்க்க செய்தாய். அதனால்தான் அந்த குழந்தையின் ஆயுள் காலம் நீண்டது. அது மட்டுமல்லாது மற்ற ஜீவராசியின் ஆயுள் காலமும் என்னுடைய பார்வை படும்போது மிக சிறப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். எனவேதான் அந்த சர்ப்பமும் பாம்பும் உயிர் பெற்று இங்கிருந்து சென்றது என்று குரு சொல்கிறாருங்க. குரு நேராக கூடிய இந்த வேளையில் அவருடைய பார்வை பலம் மேலும் அதிகமாக பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறுவதால் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் பல வகையான சிரமங்கள், வேதனைகள், அவமானங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகுவதோடு மட்டுமல்லாது குரு பார்வையால் கோடி நன்மை கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு குடும்ப மற்றும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனது பார்வையை ஜென்மராசியின் மீது பதிப்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். பல வகையான சிரமங்களும் தடுமாற்றங்களும் உறுதியாகவே முற்றிலுமாக தகர்த்தறியப்பட்டு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் மிக வலுவாக இந்த தருணத்தில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் லாபஸ்தானம் மற்றும் 9ஆம் இடத்தையும் வலுவாக பார்க்கிறாருங்க. பாகியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை பதிவதால் பல வகையில் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. பெரும்பாலான சிக்கல்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகுவதோடு நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான வேளையாக இந்த தருணம் அமைகிறது. மனதில்
அமைதியும் மனநிறைவும் கிடைக்கும் தருணமாக இந்த வேலை பார்க்கப்படுகிறது. அவநம்பிக்கையுடன் பல பணிகளை செய்து வந்த சூழலில் இனி நம்பிக்கையுடன் முழு மனதுடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வகையில் லாபத்தை பார்ப்பதால் பல மடங்கு லாபம் உயரக்கூடிய சிறப்பான வேலையாக நிச்சயமாக இந்த தருணம் அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது உடல் ரீதியாக பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வந்த கும்பராசிக்காரர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி உடல்நலம் பரிபூர்ண சுகம் பெறும் வேலையாக உறுதியாகவே இந்த தருணம் அமைய போகிறது. அது மட்டுமல்லாது குடும்பத்தில் பல வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் அவற்றை தவிர்க்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அவநம்பிக்கையுடன் எந்த ஒரு காரியத்தையும் செய்யாமல் இந்த தருணத்தில் முழு மனதுடன் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதோடு எதிர்பார்க்கக்கூடிய பல சுபகாரியங்களை பஞ்சமத்தில் பலம் பெறக்கூடிய குரு பகவான் ஒரே இரவில் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பானதாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உறுதியாகவே இந்த வேளையில் மாற்றி கொடுக்கிறாருங்க. சரியாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கும்பராசிக்காரர்களுக்கு தற்காலிக பணி நிரந்தரம் செய்யக்கூடிய வகையில் 7.5 சனி காலகட்டத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். எனவே இறுதியில் நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கும்பராசிக்காரர்களுக்கு சிறு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு இந்த தருணத்தில் தடையில்லாமல் கிடைக்கும். சக பணியாளர்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சற்று தாராளமாகவே கிடைக்க இருக்கிறது. தொழில் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் இழப்புகளை சரி செய்யக்கூடிய வகையிலும் ஏமாற்றங்களை சரி செய்யக்கூடிய வகையிலும் சிறப்பான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க இருக்கிறது. பண ரீதியான பல பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் மற்றவர்களிடம் ஏற்பட்ட பிரச்சனைகள் சீராகக்கூடிய வகையில் சரியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான். எதை செய்தாலும் அதை பிரம்மாண்டமாகவும் சிறப்பான வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது. கலைத்துறையில் அபரிவிதமான வாய்ப்புகளையும் முன்னேற்றங்களையும் இந்த தருணத்தில் சந்திக்கலாம். ஏமாற்றத்தை முழுமையாக விலக்கி அபரிவிதமான வளர்ச்சி நிறைந்த தருணமாக இந்த வேலையை மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எதிர்கால நலனை கருத்தில் கொள்வதோடு மட்டுமல்லாது தேர்தல் வெற்றியை உறுதி செய்யும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் வக்ர நிவர்த்தி பெறும் குருவின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு.